கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். அல்லேலூயா. எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த ஊழியத்துடைய எல்லைகளை விரிவாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த வருட எங்களுடைய இலக்கிற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அல்லேலூயா. என்னுடைய இந்த வருஷ இலக்குகள் மறுபடியும் உங்களை நினைவுபடுத்துகிறேன். இந்த வருஷத்துக்குள்ளாக 1000 முழுநேர மிஷனரிகளை இந்த ஊழியத்தோடு இணைக்க வேண்டும். இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் 1000 பேர்கள் எங்களுக்கு தேவை. ஆண்டவர் தான் அதை கொடுக்கணும். இன்றைக்கி பாருங்கள், அறுவடை மிகுதியாக இருக்குதான், வேலைக்காரர்கள் இல்லை, ஊழியக்காரர்கள் இல்லை. அதனால் நீங்கள் ஜெபிக்கணும், செயல்படணும். ஆமென். ஒருவேளை 1000 ஊழியர்கள் தேவைன்னு நான் சொல்கிறீங்களே, நானும் 1000ல் ஒருவராக வர்றேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் வாங்க, முழு நேர ஊழியத்துக்கு வாங்க. இல்லை, உங்கள் பகுதியில் உங்களால் இயன்ற ஊழியத்தை நீங்கள் பகுதி நேரமாகவும் நீங்கள் செய்யலை. வர்றீங்களா? நீங்கள் வர முடியலையா? ஜெபம் பண்ணுங்க. இன்னும் நான் என்ன செய்யணும் பிரதர்? வருகிற 1000 மிஷனரிகள் ட்ரைனிங் மிஷனரின்னு சொல்லுவோம். அவர்கள் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுப்போம். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னதுமா, அந்த ட்ரைனிங் வர்றவங்களுக்கு ட்ரைனிங் சென்டருக்கு எங்கள் கேம்பஸில் கட்ட வேண்டி இருக்குது. ஒரு 200 பேருக்கு மேலே முதல்ல ஒரு 2 ஃப்ளோர் இருக்கிற ஒரு பெரிய சேப்பல் கட்ட போகிறோம். சாதாரண இப்போ நல்ல டெக்னாலஜியில் நிறைய கட்டட வசதிகள் வந்திருக்கு. ஒரு 25 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா 20 நாள்லேயே 200 பேர் தங்குறாப்பில் ஒரு ஹால் கட்டிடலான்னு வச்சுருக்கோம். ஒரு பஃப் சீட்டுன்னு சொல்கிறாங்க. நல்ல இரும்புலையே நல்ல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து கட்டிடலாம். அங்கே 2 அடுக்கு கட்டில், ஒரு 100 கட்டில்கள் தேவை. ஒரு கட்டிலுடைய விலை 12,000 ரூபா. ஒரு 100 கட்டில் வாங்கணும். ஒரு கட்டிலில் 2 பேர் அவங்க தங்கிடலாம் தாராளமாக. அவங்களுக்கு லெட்டின் பாத்ரூம்ஸ் வசதி எல்லாம் செஞ்சால் 25 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா 20 நாளில் கட்டி முடிச்சிடலாம். அருமையான இந்த தேவையை உணர்ந்து சில நண்பர்கள் காணிக்க கொடுத்ததுனால என்கிட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய்கள் இன்னும் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் மீதி தேவைகள் சந்திக்கப்பட்ட ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரென்றால் உங்கள் குடும்பத்தின் சார்பாக 1 லட்சம் ரூபாயோ அதற்கு மேலான உங்களுடைய பங்களிப்பை, இப்படிப்பட்ட பெரிய தேவைகளுக்கு உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊழியர்கள் உருவானா, ஒரு ஊழியர் உருவானா அந்த ஊழியர் மூலமா நூற்றுக்கணக்கான சபைகள் கட்டிடலாம். அல்லேலூயா. நிறைய பேர் சர்ச்சு கட்டுறதுக்கு ஆசையாக இருப்பான், அது நல்லது. ஆனால் அதை விட பெரிய பாக்கியம் என்ன தெரியுமாங்க? ஊழியக்காரர்களை உருவாக்கணும். ஊழியக்காரர்கள் போசிப்படுவதற்கு மிஷனரிகளை நீங்கள் தாங்கணும். மாதந்தோறும் 1 மிஷனரியோ இல்லை 2 மிஷனரியோ இல்லை 5 மிஷனரியோ நீங்கள் தாங்குங்களேன். நீங்கள் செய்யாத ஊழியத்தை மிஷனரிகள் செய்கிறாங்களேங்க. அப்போ போ அல்லது அனுப்பு அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் முதல்ல போயிருக்கணும், இல்லை உங்கள் மூத்த பிள்ளை அனுப்பியிருக்கணும். இல்லையா, மிஷனரிகளை காணிக்கையினால ஜெபத்தினால நீங்கள் தாங்குங்க. இன்றைக்கு ஒரு டிசைட் பண்ணுங்கங்க. நம்ம எல்லோரும் இந்த காலங்களில் ஊழியர்களை மிஷனரிகளை உருவாக்கலாட்டி எழுப்புதில் நீங்கள் மறந்துட வேண்டியதான். அறுவடை ரொம்ப இருக்குது. நீங்கள் பரவலாக நீங்களும் நானும் என்ன தெரியுமான்னு தப்பாக நினைக்கிறோம். பயங்கரமாக ஊழியம் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேங்க, ஊழியமே நடக்கலைங்க. 90% நீங்கள் நடக்கிற ஊழியம் நடக்கலை. கிராமங்களுக்கு போகிற ஊழியக்காரர்களே இல்லைங்க. நிறைய பேர் கிராம ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் என்ன தெரியுமா செய்வாங்க? அங்கங்கே கூட்டங்களில் தான் பங்கு வர இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் கிராம ஊழியர்னு சொல்லிட்டு காணிக்க சேகரிக்கிறதுலே அவங்களுக்கு நேரம் சரியாக போயிடுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராமங்களில் புறப்பட்டு போகணும், தெரு தெருவாக பிரசங்கம் பண்ணணும், வீடு வீடாக இயேசுடைய அன்பை, ஆண்டோடைய சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். அப்போ தான் எழுப்புதல் வரணும். அர்ப்பணிக்கப்பட்ட மிஷனரிகளை உருவாக்குறது அவசரம், மிக மிக அவசரம். செய்தி கேட்குற நீங்கள் இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பங்களிப்பு ஆண்டவருக்காக கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது எப்பொழுதும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிற பரிச்சயமான ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? ஒரு சிறு பையனிடத்தில் 5 அப்பம் 2 மீன்கள் இருந்தது. அல்லேலூயா. அதை அவன் கொடுக்கிறான். அந்த 5 அப்பம் 2 மீனுடைய அந்த தியாகமுள்ள காணிக்கையினாலே
ஆண்டவர் அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர்களையும் போஷிக்கிறார். அல்லேலூயா. எனக்குங்க இது ரொம்ப ரொம்ப பரிச்சயமானது. ஆனால் இது சம்பவத்தை வாசித்து நானும் நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை கொடுத்தா, இந்த சத்தியம் சொல்லி கொடுக்குற பாடம் என்ன? என்னுடைய காணிக்கைகளை, என்னுடைய நேரத்தை, என்னுடைய பங்களிப்பை கொடுக்கும்போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அவளை ரட்சிப்பார். ஆண்டவர் அவளை திருப்தியாக்குவார். இதுதானையா இந்த சம்பவம் சொல்லுகிற சத்தியம் ஐயா. இந்த செய்தி கேட்குற உங்கள்கிட்ட நான் ஹானஸ்டாக கேட்குறேன், நீங்கள் உண்மையாகவே உங்கள்கிட்ட இருக்கிற பங்களிப்பை நீங்கள் கொடுக்குறீங்களாங்க? கொடுத்துருந்தா உங்கள் பகுதிகளில் எழுப்புதல் வந்திருக்குள்ள உங்கள் நேரத்தை கொடுத்துருக்கணும். உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை கொடுக்கணும். நல்லா ஞாபகம். மார்க்கம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லோரும் திருப்பி கொள்ளுங்க. அங்கே பார்க்குற 34ஆம் வசனம் எனக்கும் உங்களுக்கு சவால் விடுகிற வசனம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். நீங்கள் இங்கே என்ன நடக்குது பாருங்கள். இந்த வசனத்தை அப்படியே பார்க்குறாரு. அங்கே இருக்கிற திரளான ஜனங்களை பார்த்த உடனே அவங்க ஆண்டவருடைய மனசில் ஒரு மனதிருக்க வருதுங்க. மனதிருக்கிற வருது. அவர் என்ன நினைக்கிறாரு? இவங்களுக்குன்னா மெய்ப்பன் யாருன்னே தெரியாமல் அலைகிறாங்க. அதனால தான் மனதிருக்க வருகிறது. அவரால் சும்மா இருக்க முடியலங்க. அந்த ஜனங்கள் ஐயோ இவங்க எல்லாரும் சரியான சத்தியத்தை தெரியலையே, இவங்களுக்கெல்லாம் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் அலையிறான்னு சொல்லி மனதிற்கும் சொல்லிட்டு சும்மா இல்லை. நிறைய பேர் கிறிஸ்தவம் ஐயோ அங்கே இடம் ஜனங்களை அறியலையே, அங்கே டாஸ்மார்க்கில் குடிக்கிறாங்களே, அங்கே பாவம் செய்கிறாங்களே, வாலிபர்கள் செல்ஃபோனில் அடிமையாக இருக்காங்களேன்னு சொல்லி அழுதுட்டு போயிடுவாங்க. நான் சொல்கிறேன், என்ன செய்யணும்? மனதிருக்கம் ஆண்டவருக்கு வருகிறது. என்ன செய்கிறார்? பிரசங்கிக்க தொடங்குகிறார், உபதேசிக்க தொடங்குகிறார். இன்னைக்கு இருக்கிற எல்லா ஊழியக்கார இடத்துலையும் மனதிருக்கம் இருக்குதுங்க. மனதிற்கத்தோடு ஆல்நைட் பிரேயரில் வந்து ஜோமனும் ஆண்டவரே கிராமங்களை சந்திங்க, பட்டணங்களை சந்திங்க. நான் ஜெபத்தை தப்பு சொல்லலைங்க. ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யணும்? செயல்படணும். நான் அடிக்கடி சொல்கிறேன், செயல்படாதவங்க எப்படிங்க ஜெபம் பண்ணுவீங்க? இப்போ நான் ஊழியக்காரங்க மணிக்கணக்கு ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபிக்கிறேன். எனக்கு தான் நிறைய தேவைகள் இருக்குதுங்க. 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே எனக்கு தேவைங்க. என்கிட்ட இருக்கிற 1200 மிஷனரிகளுக்கு சாதாரணமாக சின்ன ஒரு உதவித்தொகை கொடுக்குறதா இருந்தாலே எவ்வளோங்க செலவழிக்கணும், எவ்வளோ லட்சங்கள் வேணும். நான் இருக்கிற கேம்பஸில் ஒரு 200 பேர்லேருந்து 300 பேர் இருக்கிறோங்க. கரண்டு பிள்ளை ஆயிரக்கணக்கான கரண்டு பெண் வேணுங்க. ஒரு நாளைக்கு இங்கே இருக்கிற 200-300 பேரும் 3 நேரம் சாப்பிடுக்கிறோம். வெளியிலிருந்து பசித்தோருக்கு உணவுன்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சுருக்குறோம். கைகால் விளங்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க, கஷ்டப்படுறவங்க, விடோஸு, பெரியவங்க எல்லாம் எங்கள் கேம்பஸ்க்கு சாப்பாடு வாங்குறதுக்கிட்டே வர்றாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். ஒரு பக்கத்தில் 2-3 கிராமங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகள் ஈவினிங்கில் டியூஷன் படிக்க வரோம். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு கல்யாண வீடுங்க. இல்லையா? நீங்கள் நான் எனக்கு தெரிந்த நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு நாள் சாப்பாடு எங்களுக்கு போடுறீங்களாங்க? உங்கள் பிறந்த நாளை நினைவு கூறும்போது, உங்களுடைய அன்பிற்குரியவர்களை நினைவு கூறுகிற இறந்த நாளை நினைவு கூறுவீங்கள, அந்த நினைவு நாளில், உங்கள் திருமண நாளில், அல்லேலூயா, நினைவு கூர்ந்து ஒரு நாள் சாப்பாட்டுக்கு நீங்கள் காசு கொடுக்கலாங்க. உங்கள் சார்பாக எங்கள் கேம்பஸில் இருக்கிற ட்ரைனிங் மிஸ்டரிகள், எங்கள் மிஸ்டரி குடும்பத்தார்கள், நான் வளர்க்குற பிள்ளைகள், இன்னும் சுற்றியில் உள்ள கிராமங்களில் இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் சார்பாக நாங்கள் நன்றாக சாப்பிடலாம். ஒரு நாள் காணிக்கை நீங்கள் தரலாம். இதற்கு ஒரு தடவை சாப்பாடுன்னா 5000 ரூபா, இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடுன்னா கிட்டத்தட்ட 15,000லேருந்து, ஒரு வேளை என்வி கொடுக்குற விரும்புகிறீங்களா 20,000 ரூபாங்க. 20,000 ரூபா சிம்பிளுங்க. நான் ஆசை 20,000 ரூபா கொடுக்குற ஒரு 30 பேர்களை மாதந்தோறும் ஆண்டவர் எழுப்பி விட்டா நாங்கள் நல்லா சாப்பிடுவோங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எல்லா ஜனங்களை பார்த்து மனதுருகி என்ன செய்கிறார்? பிரசங்கம் பண்ண தொடங்குகிறார். இது எல்லா இடத்துலையும் இல்லைங்க. சும்மா ஆன்லைன் ப்ரேயரில் ஜெபம் பண்ணால் போதுமா? உபவாச கூட்டத்தில் ஜெபம் பண்ணால் போதுமா? ஜெபிச்சுட்டு போய் படுத்து உறங்கிட்டாங்க. யாருங்க சந்திக்கிறது? உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா மாட்டாருங்க? கேட்பார். பதில் கொடுத்து விடுக்கிறார். இப்போ கிராமங்களை ரட்சியும் ஆண்டவர்னு ஜெபிக்கிறீங்க, பதில் கொடுத்துட்டார். போதுமா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா?
அப்படியே 21 நூற்றாண்டு நம்ம ஜெபிக்கவே இல்லையா? 21 நூற்றாண்டு நல்லா ஜெபிச்சுட்டோங்க, செயல்படலை. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற வசனங்களில் இருக்கிற அர்த்தம் என்ன? அவர் பிரசங்கிக்க தொடங்குகிறார். நீங்கள் ஜெபிக்கணும், செயல்படணும். செயல்பட்டாதான் ஜெபிக்கவே முடியும். இப்போ இவ்வளோ பெரிய தேவைகளோடு நான் எப்படிங்க ஜெபிக்காமல் நான் தூங்க முடியும்? நான் செயல்படுகிறேன், என்னால் அர்த்தமுள்ள ஜெபமாக ஜெபிக்க முடிகிறது. நான் ஜெபம் மட்டும் பண்ணுவேன்னா அது வேலைவாக இருக்காதுங்க, சும்மா காட்சிங்க ஜெபமாக இருக்கும். நீங்கள் செயல்படலாட்டா எப்படிங்க ஜெபிப்பீங்க? ஜெபம் பண்ணலாட்டா செயல்பட முடியாது, செயல்படலாட்டா ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் கற்றுக்கொள்கிற பாடம், மனதுருக்கம் பண்ணுகிறார், காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ நாட்கள் இவங்க வசனம் கேட்டாங்க, இவங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. பாருங்க, 35 வசனத்தில் உள்ள சவால். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீசர்களிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமாயிற்று, புசிக்கிறதுக்கும் இவரிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார். ஆலோசனைனா நல்லா இருக்கு. நிறைய கால கிறிஸ்தவங்க ஆண்டவரிடத்துல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆண்டவரே அந்த கிராமத்தில் எழுப்புதல தாங்க, அந்த கிராமத்துக்கு மிஷனரிகளை அனுப்புங்க, அந்த கிராமத்தில் உள்ளவங்க ஜனங்களுடைய மனக்கண்களை தரங்க, ஜெபம் மட்டும் செய்யணும், ஆண்டவரே அவங்கள சந்திக்கணுமா. எல்லாம் நீ சொல்கிற ஜெபம் ஆலோசனையும் நல்லது தான். ஆண்டவர் இவங்க பாருங்க, இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வாங்கி இவங்களை அனுப்பி விடுங்க, பாவம் ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லி சீசர்கள் சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் அவர்களை சொல்கிறாரு, 37 வசனம், அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். ஆலோசனை சொல்கிறவங்க எல்லாம் ஒன்றும் உருப்படாதுங்க. நீ என்ன ஆலோசனை சொல்கிறீங்களோ மற்றவங்கள்ட்ட சொல்லி தொலையாதீங்க. நீங்கள் மற்றவங்க சொல்கிற ஆலோசனை நீங்கள் செய்யுங்கங்க. என்னைய கிராமத்துக்கு போப்பா, கிராம ஊழியத்தை செய்யப்பா நீ ஏன்ட்ட சொல்கிறீங்க, நான் செய்வேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களுடைய பங்களிப்பு என்ன? நீங்களே. இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரேஸ்வரி, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உன் பட்டணத்தை சுற்றிலும் மெய்ப்படையில ஆடுகளை போல் இருக்கிறார்களே, அதற்கு காரணம் நீதான்ப்பா. நீங்க ஊருக்கு இருந்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருந்தீங்கன்னா, நீங்க செயல்பட்டு இருந்தீங்கன்னா, அவர்கள் ஏன் ஆண்டவருடைய அன்பை அறிந்திருப்பார்கள், அவர் ரட்சிக்கப்பட்டு இருப்பார்கள். நம்மகிட்ட ஏதோ கோளாறு இருக்குதுங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். உடனே சாக்கு போச்சு, ஐயோ இவ்வளோ பணத்துக்கு எங்கே போக. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க, உங்கள் வீட்டில் எல்லாமே நீங்கள் கஷ்டப்பட்டு பால்காரனுக்கு காசு கொடுத்துட்றீங்க, பலசர கடைக்காரங்க ஜாமான் செட்டு வாங்குறதுக்கு காசு கொடுத்துறீங்க, உங்கள் பிள்ளைகள் ஃபீஸ் கட்டிடுறீங்க, கிறிஸ்மஸ்க்கு கரெக்டாக உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிடுறீங்க, உங்கள் பெட்ரோல்னால் அழகாக 2 வீலருக்கு போட்டுறீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா காசு இருக்காது? ஊழியக்காரனுக்கு காசு தரணும். ஒரு மிஷனரிக்கு ஒரு 5000 ரூபாயோ அல்லது 3000 ரூபாயோ இல்லை மாதத்தில் ஒரு 1000 ரூபா தாங்கலை. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய பேரில் ஒரு 1000 ரூபா உங்களுடைய பங்களிப்பை தாங்களேன்னு கேட்டால், ஐயோ இல்லை பிரதர், நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறோம். எப்போ தருவீங்க? நாங்கள் கஷ்டம் எல்லாம் தீர்ந்த பிறகு தர்றோம். எப்போ கஷ்டம் தீரும்? அது தீர்ந்துடும். நான் சொல்கிறேன், தீரவே தீராது. முதல்ல ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பு சகோதரேஸ்வரி, உன்னுடைய பங்களிப்பு என்ன? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நம்புகிறார். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். நீங்களே தமிழ்நாட்டை எழுப்பதற்கு உங்களுடைய பங்களிப்பை கொடுங்கள். இந்த தேசத்தில் எழுப்புவதற்காக ஜெபித்து விட்டீர்கள். உங்களுடைய பங்களிப்பு என்ன? உங்களுடைய நேரத்தை ஏசப்பா கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத குறித்து முதல்ல நம்புங்க. அன்பு சகோதர சௌரியே, உங்கள்கிட்ட இருக்கிறது வேல்யூபுள்ங்க, விலை மதிப்பு மிக்க தாளந்துகளை உன் கையில் கொடுத்துருக்க. அது எதுவாக இருக்கலாம், கோடிக்கணக்கான பணம் தான் வேல்யூவானதுன்னு நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற சாதாரணமாக உங்கள்கிட்ட என்ன இருக்குதுங்க? இவன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது. இந்த கணேசன் இடத்துல என்ன இருக்குது? என்கிட்ட காசெல்லாம் கிடையாதுங்க, என்கிட்ட சாட்சி இருக்குதுங்க. ஏசப்பா என்னை ரட்சித்த சாட்சி, என்னை தேடி வந்த சாட்சி, சாக கிடந்த இந்த கணேசன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன், இயேசு என்னை தொட்டு சுகமாக்கினார், நான் அவரை ருசி பார்த்திருக்கிற சாட்சி. இதை கிராமங்கள் தோறும் சொல்லுவேன், பட்டணங்கள் தோறும் சொல்லுவேன், நாடுகள் தோறும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஐயா அன்பு சகோதரனே, என்னிடத்துல வார்த்தை இருக்கிறது, சாட்சி இருக்கு. இன்னும் என்ன சாட்சி இருக்கிறது? நான் அவரை மறுதலித்து, இயேசுதான் தெய்வம் என்பதை எப்படி நம்ப முடியும்? அவரை மறுதலித்து தோமாவோட சந்தேகப்பட்டு
நன்றியில்லாத கிறிஸ்தவனாக இருந்தாலும் கூட இயேசு என்னை தேடி வந்தார், என் கண்கள் முன்பாக தரிசனமானார், அவர் அழுது கொண்டே இருந்தார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு அழுது கொண்டே இருக்கிறார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் அவரை அறியாத கிராமங்களுக்காக, சிறுபிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக அவரை அறியாத அழுது கொண்டே இருக்கிறாரு. என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. நான் அவரை பார்த்து சொன்னேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், என்னுடைய பங்களிப்பை நான் உமக்கு தருகிறேன், என் வாழ்க்கை எமக்காக தருகிறேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். இந்த கணேசன் என்கிட்ட இருக்கிற என் ஜீவனை, என்னுடைய பலத்தை, என்னுடைய நேரங்கள் ஆண்டவர் கன்று ஒப்பு கொடுத்து விட்டேன் ஐயா. எத்தனை ஆயிரங்கள் என் ஆண்டவரை அறிந்து கொள்கிறார்கள். அற்புதமான இந்த கணேசனுடைய நேரத்தை கொடுத்ததினால், எனக்கு தெரிந்த பிரசங்கத்தை நான் செய்வதனால் எத்தனை லட்சங்கள் ஐயா ஆண்டவரை அறிந்து கொள்கிறார்கள். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, உங்க கையில இப்ப என்ன இருக்குது, நீங்க அதை கொடுங்க ஏசப்பாவுக்காக. அது இடமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், பணமா இருக்கலாம், நேரமா இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களை சுற்றிலும் மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் இருக்கிறார்களா, அதற்கு காரணம் நீதான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் மாவட்டத்தில் எழுப்புதல் இல்லையா, உன் தாலுக்காவில் எழுப்புதல் இல்லையா, உன்னை சுற்றியுள்ள கிராமங்களில் ஆலயம் இல்லாத கிராமங்கள் அநேகம் இருக்கிறதா, எல்லாவற்றுக்கும் காரணம் நீதான். நீ உன்னுடைய பங்களிப்பை தராததினால் ஜனங்கள் இன்னும் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள் ஐயா. அருமையான இந்த செய்தியை கேட்கிறவர்களே, உங்களுடைய பங்களிப்பு நீங்கள் கூட உங்களிடத்தில் என்ன இருக்கிறது ஐயா, அது விலை மதிப்புள்ள தாழ்ந்துகள் ஐயா. உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரம் விலை மதிப்புள்ள நேரம், தாழ்ந்துகள், அதை கொடுங்க. முதல்ல என்கிட்ட இருக்கிறத நான் நம்பணுங்க, என்கிட்ட இருக்கிற பொருளை நம்பணும், இருக்கிற திறமைகள் தாழ்ந்துகளை நம்பி ஏசப்பா கொடுங்க. ஒருவேளை முழு நேர ஊழியராக வரலையா, உங்கள் பகுதிகளில் எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு பகுதி நேர ஊழியர்கள் அவங்க ஒப்பு கொடுங்களேன். லே மிஷனரின்னு சொல்லுவோம். வாரத்தில் ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு வர்றேன் பிரதர், இல்லை 2 நாள் வர்றேன் பிரதர், இல்லை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஊழியத்துக்கு வர்றேன் பிரதர், நீங்கள் வாங்கலேன். ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற தாய்மார்கள், பெண்கள் இருப்பீர்களா, நீங்கள் ஏன் ஒருவேளை தெபோராளாக உங்களை ஒப்பு கொடுக்கக்கூடாது? வசனம் உங்களுக்கு தெரியுமா, தெபோராகி நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. உங்கள் தாலுக்காவில் 2 தெபோராட்கள் தேவை. ஒன்றும் இல்லை, உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்க, ஒரு இடத்துல 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிச்சுட்டு மத்தியானம் ஒரு சின்ன ஊழியம், ஒரு ஹாஸ்பிட்டல் ஊழியமோ, பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செஞ்சு வீட்டுக்கு ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு போயிருங்க. உங்களுக்கு நான் ஒரு சின்ன உதவித்தொகை தர்றேங்க. ஐயா, தாயாக நீங்கள் எழும்புங்களேன். பிரதர், நான் அப்படின்னா கிராமத்துக்கு போகிற தெபோரால வர முடியாதா? அந்த தெபோராலை காணிக்கினால் தாங்குகிற ஸ்பான்சராக நீங்கள் வாங்குங்களேன். உங்கள் சார்பாக மாதந்தோறும் ஒரு தெபோரால் மிஸ்டரியை தத்தெடுங்களேன். ஏறத்தாழ 180 தெபோரால் மிஸ்டரிகள் இடத்துல இருக்காங்க. ஆண்டவர்களை கொண்டு மகிமையாக பயன்படுத்துகிறார். அன்பு சகோதரனே, நீங்களே போஜனம் கொடுங்கள். இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனை உன்னோடு கூட பேசுகிறார், சகோதரி உன்னோடு கூட பேசுகிற, உங்களிடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது. எலியா என்கிற தீர்க்கதரிசி உருவாக்கப்பட வேண்டுமானால், எலியாவை கொண்டு கர்த்தரே தேவன் என்பதை நிரூபிக்கப்பட வேண்டுமானால், அநேக ஜனங்கள் கர்த்தருடைய வல்லமை அறிந்து கொள்ள வேண்டுமானால் எலியா உருவாக்கப்பட வேண்டும். அந்த எலியா உருவாக்குவதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரம் என்ன? ஒரு விதவை ஐயா, சாரிபாத்தி விதவை. அவள் சாப்பிட்டு சாக போகிற, கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அப்போ வச்சிருக்கிறா, பரவாயில்ல, அதில் இருக்கிற கொஞ்சத்தை ஏசப்பாவை கொடுங்களேன். இந்த செய்தி கேட்கிற அன்பு உறவுக்காரர்களே, நண்பர்களே, நான் கணேசங்க, எங்கள் அப்பா பேர் கருப்பையாங்க, எங்கள் அம்மா பேர் சரஸ்வதிங்க. எனக்கு ஆசைங்க, இளையா போல 7000 மிஸ்டரிகளை உருவாக்கணும். கர்த்தரே தேவன் என்பது இந்திய ஜனங்களை அறிந்து கொள்ளணும், கிராம ஜனங்களை அறிந்து கொள்ளணும்னு ஆசைங்க. மனசில் தரிசனம் இருக்குதுங்க, மனசில் அன்பு இருக்குதுங்க, எசப்படி வார்த்தை இருக்குதுங்க. ஆனால் நிறைய இடங்களில் நாங்கள் பாதிக்கப்படுறோங்க. பணம் இல்லைங்க, தேவைகள் சந்திக்கப்படணுங்க. ஊழியம் செய்கிறதுக்கு ஊழியர்கள் இருக்குது, அவங்களுக்கு ஒரு 2 வீலர் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்க. இல்லை ஒரு 8 ஊழியர்கள் பிரயாணம் செய்கிறதுக்கு ஒரு 8 சீட்டர் ஒரு வேன் இருந்தால் நல்லாயிருக்கும். மாருதி ஈக்கோ வாங்கின ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று நல்லா இருந்தால் நல்லா இருக்குங்க. இங்கே வருகிற எல்லா மிஷனரிகளும் தங்கி பயிற்சி கொடுப்பதற்கு கட்டடங்கள் இருந்தால் நல்லா இருக்குங்க. சூனமியாள் எலிசாவிற்கு கட்டி கொடுத்தது போல ஒருவேளை ஒரு மிஷனரி வீடு நீங்கள் கட்டி கொடுக்கலாம்.
அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்களே போஜனம் கொடுங்கள். நீங்களே. என் ஆண்டவர் மனதிற்கத்தோடு கூட மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிற ஜனங்களை இன்றைக்கு மனதிற்கத்தோடு கண்ணீரோடு அழுது கொண்டே இருப்பார். உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் இயேசு அழுது கொண்டு இருக்கிற அந்த தரிசனத்தை உன் கண்கள் காணும். உன் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுமானால் இயேசு இந்த தேசத்திற்காக, தமிழ்நாட்டிற்காக, கிராமங்களுக்காக, சிறுபிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக அழுது கொண்டே இருக்கிற அந்த முகத்தை உன்னால் பார்க்க முடியும். ஐயா, நீங்கள் என்கிட்ட எல்லாரும் காணிக்க அனுப்புங்க அப்படின்னா நான் சொல்லலைங்க. நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. இயேசுப்பா மனதிற்கத்தோடு இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நேரம் விலை மதிப்பற்ற நேரம் ஐயா. அந்த டிவிக்கு கொடுக்குற நேரம், செல்ஃபோனுக்கு கொடுக்குற நேரம், உங்கள்கிட்ட இருக்கிற பணம் விலை மதிப்புள்ள பணம் இருக்குதுங்க. அல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தி கேட்குற நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுங்க. என்னால் என்றபடி கிராமங்களுக்காக, கிராமங்கள் இயேசுவை அறிவதற்கு என்னுடைய பங்களிப்பை நான் தொடரப்போகிறேன். கிராமங்களில் இருக்கிற ஜனங்களுக்காக கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறாரே, அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி என்னுடைய பங்களிப்பை நான் தரப்போகிறேன். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க ஐயா. அவர் கண்ணீரை நீங்கள் துடைச்சிங்கன்னா அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். இங்கே சிறுபையனுடைய அர்ப்பணிப்பு, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைகிறாங்க. இன்னைக்கு எவ்வளோ கிறிஸ்தவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறோங்க, நல்ல ஆலயத்தில் பங்கு வருகிறோம், ஏசி அறைகளில், எவ்வளோ ஃபேன் கடியில், நல்ல சேர்ஸில் உட்கார்ந்து எவ்வளோ வசதிகளை அனுபவிக்கிறோம், எவ்வளவு நல்ல பிரசங்கம் கேட்கிறோம். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை இயேசுடைய வார்த்தை கேட்க வாய்ப்பு இல்லாத எத்தனை கிராம ஜனங்கள் பாழாய் கிடக்கிறார்கள் ஐயா. அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் தானே? அவர்களுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தினார் தானே? அவர்களுக்காக என் ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார் தானே? நீ என்ன செய்ய போகிறாய்? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பை உமக்காக கொடுக்க நீர் உதவி செய்வீரான ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய மனதிலே பேசுவீராக. எழுப்புதலுக்காக நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவோடு கூட பேசுவீராக. சிறுபையனுடைய 5 மீனாலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், உங்களுடைய வல்லமை ருசி பார்த்தார்களே. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு மூலியமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெபிக்கிறவர்களாக, செயல்படுகிறவர்களாக, முழு நேர ஊழியர்களாக, பகுதி நேர ஊழியர்களாக, தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கிறவர்களாக இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றும் பெரிய காரியங்களை செய். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 73780044.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.